ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கீழடி கிச்சன். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பருப்பு உருண்டைக்கு ஊற வைக்க போகிறோம். நான் அதில் ஒரு கையளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எனக்கு சோம்பும் அதிலே கலந்து இருக்கிறதுனால நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் இல்லாட்டி 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. ஒரு கையளவு துவரம் பருப்பு, கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு பைத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நம்ம இதை 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம இதை அரைச்சிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் நல்லா ஊறியாச்சு. இதை நல்லா கிளஞ்சிட்டு அந்த தண்ணியெல்லாம் நம்ம இப்போ வடிகட்டிட்டு இதை நம்ம இப்போ கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுக்க போகிறோம். நான் இப்போ அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொரப்பாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த பருப்பு உருண்டை வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மாதிரி கொஞ்சம் கொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ நான் அதை வேறு ஒரு பவுலில் மாற்றிடுறேன். அதில் நான் ஒரு பாதி வெங்காயம், பெரிய வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு இதை மாதிரி அதுவும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் வந்து நான் 1/2 மூடி திருகி வச்சுருக்கேன். அதில் பாதியை வந்து நம்ம இப்போது இந்த உருண்டைக்கு போட போகிறோம். மீதி வந்து நம்ம குழம்புக்கு போட்டுக்கலாம். நான் பாதி மட்டும் இப்போ போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன். நீங்கள் வந்து முருங்கைக்கீரை இருந்ததுன்னா முருங்கைக்கீரை சும்மா ஒரு கையளவு போட்டிங்கன்னா உருண்டை நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் முருங்கைக்கீரை இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட முருங்கைக்கீரை இல்லாததுனால நான் கருவேப்பிலை போடுறேன். இப்போது கருவேப்பிலையும் நல்லாயிருக்கும் உருண்டைக்கு. இப்போ அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக சால்ட், அந்த உருண்டைக்கு தேவையான அளவு நம்ம சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு இட்லி தட்டில் மேலே துணி போட்டு நம்ம இப்போ அதை உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். இப்போ நான் போட்ட பருப்பு அளவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 9 உருண்டை வந்திருக்கு. இது நம்ம இப்போ மூடி வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் இதை வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ குழம்பு தாளிக்க போகிறோம். நான் அதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்து அதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். சோம்பு 1 டீஸ்பூன் போடுறேன் தாளிக்கிறதுக்கு. சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். அதில் நான் ஒரு 4 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரையும். பூண்டு வதங்கினதும் நான் வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆனதும் நான் ஒரு தக்காளி இதை மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு அதிலே 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். நம்ம அந்த குழம்புக்கு தேவையான உப்பு நான் முன்னாடியே போட்டுடுறேன். அப்போ தான் நம்ம தக்காளிலாம் வந்து சீக்கிரமாக வேகும், உப்பு முன்னாடியே போட்டுட்டா. போட்டு இது இப்போ நம்ம நல்லா 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். 2 மினிட்ஸ் இப்போ வதங்கியாச்சு. நான் அதில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். நான் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் கலந்த மிளகாத்தூள் போட்டிருக்கேன்.
உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. போட்டு இதை 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நான் அதில் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சமாக ஒரு 2 கப் போல் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா கொதி வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். அந்த குழம்பு கொதி வரத்துக்குள்ளே நம்ம பாதி தேங்காய் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், நம்ம குழம்பு நல்லா கொதிச்சாச்சு. இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அது தண்ணி ஊற்றி கொஞ்சமாக அலம்பி போட்டுக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சிடுச்சு. நம்ம தேங்காய் பேஸ்ட் போட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை நம்ம அந்த குழம்புல போட்டுக்கலாம். புளி ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப புளிக்குழம்பு மாதிரி ஆகிடும். புளி பார்த்து கொஞ்சம் கம்மியாக அந்த புளிப்பு டேஸ்ட்டு லைட்டாக தெரிகிற மாதிரி அளவுக்கு போட்டுக்கோங்க. அதில் நம்ம இப்போ வேக வச்சுருந்த உருண்டையும் போட்டுக்கலாம். அந்த புளி தண்ணி போட்டுட்டு அடுத்து நம்ம அந்த உருண்டையுமே சேர்த்து போட்டுக்கலாம். போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. நம்ம உருண்டை போடும்போது குழம்பு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தால் தான் அந்த உருண்டை கொஞ்சம் வேகும் போது நமக்கு கரெக்டான பதத்துக்கு இருக்கும் குழம்பு. நீங்கள் கொஞ்சம் திக்காகிட்டிங்கன்னா அந்த உருண்டை குழம்பை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு குழம்பு இன்னும் ரொம்ப கட்டியாயிடும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நமக்கு ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆனதும் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சூப்பரான உருண்டை குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.